ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஹேண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹேண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்மளுடைய கம்ப்யூட்டரோட கர்சரை எப்படி மூவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட்டு ரைட்டு டபுள் கிளிக்கு ஸ்க்ரோல் ஃபங்க்ஷன்ஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி நான் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறேன், ஐடி வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் மாதிரி மற்ற ஐடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பைத்தான் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ பைத்தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பைத்தானில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ நியூ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்து கொடுத்துருக்கேன், டெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டெஸ்ட் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ டெஸ்ட் ப்ராஜெக்டில் வந்து நான் அந்த லொக்கேஷன் என்ன லொக்கேஷன் வச்சுக்க போகிறேன்னா, டெஸ்ட் ப்ராஜெக்டில் லைக் ஒரு ஹேண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் ஹேண்ட் ட்ராக்கிங் வச்சுக்கிறேன். ஸோ இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து எனேபிள் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அங்கே எனேபிள் பண்ணிக்குவாங்க. ஸோ அங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அதே லொக்கேஷனில் வந்து நமக்கு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன செய்யணும்னா, நமக்கு வந்து நம்ம ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நேமில் வந்து ஒரு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே ஸ்கிரிப்ட்ஸு, அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஃபோல்டர்ஸும் அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம ஏதாச்சும் பேக்கேஜஸ் புதுசாக இன்ஸ்டால் பண்ணோம்னா அதுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம வந்து அந்த இன்ஸ்டால் ஆகியிருக்கும். அதுக்கான கோடிங் வந்து இந்த கோடிங் என்ன செய்யும்னா, நமக்கு விஎன்இவி அப்படின்ற ஒரு நேமில் ஒரு ஃபைல் வந்து நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு அமுத்தின பிறகு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்க்கும்போது டெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற அந்த டேரக்டரியில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ட்ராக்கின்ற தனியார் ஃபோல்டர் இருக்கும். ஸோ அது நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். இதில் விஎன்இவி அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து எனேபிள் பண்ணிட்டோம். இப்போது இந்த லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி இப்படி இருந்திருக்கும். டெஸ்ட் ப்ராஜெக்டோட மெயின் டேரக்டரி இங்கே இருந்திருக்கும். நம்ம அந்த டவுன் ஆரோ நாங்கள் கிளிக் பண்ண போகும்போது நமக்கு அந்த ஹேண்ட் ட்ராக்கிங் அந்த ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதே டேரக்டரி, அந்த டெஸ்ட் ப்ராஜெக்ட் டேரக்டரியில் பார்த்தீங்கன்னா விஎன்இவின்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகியிருக்கும். பிகாஸ் நம்ம வந்து அங்கே விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டோட நேம் வந்து விஎன்இவின்னு தான் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து விஎன்இவின்னு அங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகியிருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் இப்போ நம்ம கோடிங் எல்லாமே நம்ம போட போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு பைத்தான் ஃபைல் இங்கே நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஹேண்ட் ட்ராக்கிங் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய பைத்தான் ஃபைலிங் வந்து க்ரியேட் ஆகிருச்சு. இப்போது இதுக்கான கோடிங் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி நம்மளோட கோடிங் வந்து கிட்டபிள் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து அந்த கோடிங் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த கோடிங் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லி தர போகிறேன். ஸோ அந்த கோடிங் வந்து நீங்கள் கிட்டப்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நானாக தான் செய்ய போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஹேண்ட் ட்ராக்கிங்குரிய கோடை வந்து இப்போ நம்ம கிட்டப்லேருந்து எடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு அது தேவையான கோடு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க தான் செஞ்சுருப்பேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் லைக் இதில் ஃபஸ்ட் வந்து இப்போ நம்ம பைத்தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ அதனால் அந்த பைத்தான் இருக்கான், அப்படி பைத்தானோட வெர்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோடய லேப்டாப்பில் வந்து பைத்தான் இப்போ வந்து இந்த இடத்துல அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ பைத்தானோட வெர்ஷன் வந்து 3.9.13 அப்படி இருக்குது. ஃபஸ்ட் நான் வந்து மீடியா பைப்லைன் ட்ரை பண்ணுறேன். ஓகே, என்னோடய டேரக்டரியில் இப்போ வந்து மீடியா பைப் இன்ஸ்டால் ஆகிருச்சு. அதுக்கடுத்து PyAutoGUI இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். PyWinauto அதே மாதிரி. ஓகே, என்னோடய லேப்டாப் வந்து ஆல்ரெடி CV2 இன்ஸ்டால் ஆகி தான் இருந்திருக்கு. ஸோ அதை ஒன்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன், OpenCV இன்ஸ்டால் ஆகி இருக்குதா அப்படின்ட்டு. இப்போது எனக்கு அசோசியேட்டான எல்லா ஃபைல்ஸுமே வந்து இன்ஸ்டால் ஆகி இருக்குது. ஸோ இதுக்கு நான்
ஒர்க்கிங்கை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பை ஆட்டோ GUI அதுக்கப்புறம் பைவின் ஆட்டோ இந்த 2 இதுக்காண்டி யூஸ் பண்ணுறோன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய டச் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நம்ம எப்படி டபுள் கிளிக் பண்ணுறது, சிங்கிள் கிளிக் பண்ணுறது, ரைட் கிளிக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் ஃபங்க்ஷன் எனேபிள் பண்ணுறது எல்லாமே வந்து நமக்கு இந்த பைவின் ஆட்டோவும் பை ஆட்டோ GUI தான் நமக்கு வந்து செஞ்சு கொடுக்கும். இந்த CV2 எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்னா நம்மளோட கேமரா ஆப்ரேட் பண்ணுறதுக்காண்டி CV2 யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மீடியா பைபாஸ் MP இது வந்து நம்மளுடைய ஹேண்ட்ஸை டிரெக்ட் பண்ணி ஸோ அந்த ஹேண்ட்ஸில் வந்து அந்த லைன்ஸை ட்ரா பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது அந்த மீடியா பைப்பு. இந்த லூப் ஃபுல்லாமே வந்து நம்மளுடைய ஹேண்ட் சம்மந்தப்பட்டதாகவே தான் இருக்கும். நம்ம ஹேண்டை வந்து டார்கெட் பண்ணி நம்ம ஹேண்டுக்கு வந்து லேண்ட்மார்க்ஸ் அதுக்கப்புறம் அதுக்குன்ட்டு ஐடென்டிட்டி கொடுக்கறதுக்காண்டி தான் மெயினாக அந்த லூப்பே நமக்கு ஒர்க் ஆகும். இதுக்கப்புறம் தான் நம்மளோட பார்ட் மெயினாக வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதோட ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய எதாவது ஒரு ஹேண்டு லெஃப்ட் இல்லாட்டி ரைட் ஏதாவது ஒரு ஹேண்டில் இண்டெக்ஸ் ஃபிங்கரை மட்டும் நம்ம ரேஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து அந்த கர்சருக்கு அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் வந்து சிங்கிள் கிளிக் வந்து எனேபிள் ஆகும், சிங்கிள் கிளிக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போது அதுக்கு அடுத்து நம்மளுடைய மிடில் ஃபிங்கரையும் காட்டி ஸோ மிடில் ஃபிங்கரை ரேஸ் பண்ணி வி ஷேப்பில் நம்ம வச்சுருந்தோம்னா லைக் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் மிடில் ஃபிங்கருக்கும் கேப் கொஞ்சம் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த டைம் வந்து டபுள் கிளிக் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதே ஸ்பெசிஃபிக் கர்சர் இருக்க அதே லொக்கேஷனில் வந்து டபுள் கிளிக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். இதுவே வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் வந்து ஸோ பக்கத்தில் இருந்துச்சுன்னா லைக் ரொம்ப நியராக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஸ்க்ரோல் எங்கேஜ் ஆகும். லைக் இப்போது அந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் வந்து மேலே நீங்கள் உங்களோட கை நீங்கள் ரேஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் அப் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். மவுஸில் வந்து ஸ்க்ரோல் வீலை நீங்கள் அப்பில் ரோல் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுமோ ஸோ அது ஸ்க்ரோல் அப் பண்ணும். கீழே நீங்கள் புல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் டவுனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் ட்ராக் எனேபிள் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம ஒரு நிறையா ஃபைல்ஸை நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம எப்படி மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி எப்படி ட்ராக் பண்ணுவோமோ அண்ட் அந்த மாதிரி தான் ட்ராக் எனேபிள் பண்ணுறதுக்கு உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் ப்ளஸ் தம் ஃபிங்கரை வந்து நீங்கள் க்ளோஸரில் கொண்டு வரும்போது ட்ராக் வந்து எங்கேஜ் ஆகும். எங்கேஜ் ஆன பிறகு நீங்கள் கை எங்கெல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு அந்த ட்ராகிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். லைக் அந்த இடத்துல மட்டும் ஹைலைட் ஆகும். இன்கேஸ் இந்த ட்ராக் வந்து நீங்கள் டிஸ்எங்கேஜ் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை மட்டும் காமிச்சிட்டிங்கன்னா ட்ராக் வந்து டிஸ்எங்கேஜ் ஆகிடும். இப்போதைக்கு நம்ம அதை வந்து ரைட் கிளிக் வர மாதிரி வைக்கல. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரைட் கிளிக் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கெஸ்டர் வந்து ஈஸியாக இருக்குமோ அந்த கெஸ்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வேணும்னா பிங்கி ஃபிங்கர் மட்டும் உங்களுக்கு வந்து ரேஸ் ஆகி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அரல்ஸ் ரிங் ஃபிங்கரில் வர மாதிரி வச்சுக்கலாம். அரல்ஸ் வேறு ஏதாச்சும் நீங்கள் கெஸ்டர்ஸ் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து 2 ஹேண்ட்ஸையும் நீங்கள் எங்கேஜ் பண்ணணும், 2 ஹேண்ட்ஸை எங்கேஜ் பண்ணி பண்ணணும்னா இன்னும் கோடிங் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும். பட் சிம்பிளாக இருக்குமே சொல்லிட்டு நம்ம வந்து இந்த கோடிங் வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 to 6ன்றது நம்ம 6 ஃபிங்கர்ஸையும் எடுத்துக்கும், நம்மளுடைய 5 ஃபிங்கர்ஸையும் எடுத்துக்கும் ஃப்ரம் தம் டு பிங்கி வரைக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 1-4 வரைக்கும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 1 to 6 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இதுவே போதும். நம்ம ஒரு ஃபிங்கர்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிப்பை ஒரு ஃபிங்கருக்கும் வந்து ஆக்சுவலி 1 2 3 4 வரைக்கும் போகும். நெக்ஸ்ட் ஃபிங்கர் போகும்போது அடுத்து 5 6 7 8 அதுக்கப்புறம் 9 அதுக்கப்புறம் 10 11 12 13 14. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபிங்கரோட ஸ்டார்டிங்க்கும் நமக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அது கூட 4 மல்டிப்ளை பண்ணால் நம்மளோட ஃபிங்கர் டிப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஃபிங்கர் டிப்பு வந்து ரேஸ் ஆகி இருக்குதோ, அதாவது எந்த டிப்பு வந்து ரேஸ் ஆகி இருக்குதோ அந்த நம்பர் வந்து ஒரு லிஸ்ட்டில் அப் அண்ட் ஆகும். ஸோ அந்தந்த நம்பர்ஸ் மட்டும் அப் அண்ட் ஆகும். இப்போ நான் என் தம் ஃபிங்கர் நான் ரேஸ் பண்ணியிருக்கேன்னா ஸோ தம் ஃபிங்கருக்கு மட்டும் 1ன்றது அப் அண்ட் ஆகும். இன்கேஸ் தம் ஃபிங்கர் வந்து லோவர் பண்ணியிருந்தோம்னா ஸோ தம் ஃபிங்கருக்கு மட்டும் 0ன்னு போகும். இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு சிமிலராக அதே மாதிரி தான். இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும் நான் ரேஸ் பண்ணியிருந்தோம்னா இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு வந்து 1 போகும். அரல்ஸ் 0 லோவர் பண்ணியிருந்தோம்னா இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு வந்து 0 அப்படின்றது நமக்கு லிஸ்ட்டில் வந்து இதாகும், லோட் ஆகும். அது நான் வந்து ஒர்க்கிங்கில் எப்படி நடக்குது நான் சொல்லித்தரேன். இப்போது இதே நமக்கு இங்கே என்ன லிஸ்ட்டு கிடச்சிச்சோ அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம மோட் செலக்டர் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். அதில் ஃபிங்கர்ஸ்ன்றது நம்ம என்ன லிஸ்ட்டோ அந்த லிஸ்ட்டு அண்ட் அதுக்கப்புறம் அந்த 1000
1.020 மைனஸ் இந்த விஷயம் ஃபுல்லாமே நான் இதுக்காண்டி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் நம்மளோட கோடிங் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் திக்கி ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இது ஒர்க் ஆக விடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் நான் அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் கர்சர் ஸ்மூத்தாக எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது தான் அந்த ரேண்டமாக அப்பப்போ இந்த மாதிரி வேல்யூஸ் நீங்கள் ஸ்பாட் பண்ணுவீங்க. அது எல்லாமே மோஸ்ட்லி வந்து நம்மளோட கர்சர் ஸ்மூத்தாக மூவ் பண்ணுறதுக்காண்டி தான் யூஸ் பண்ணுற லைன்ஸ் இதெல்லாம். அது வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கே எங்களை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். அண்ட் அதுக்கப்புறம் சேம் இந்த ஸ்க்ரீன் வித்து ஸ்க்ரீன் ஹைட்டு நம்ம டாப்பில் கண்டுபிடிச்சிருப்போம். ஸ்க்ரீன் வித்து ஸ்க்ரீன் ஹைட் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்போம் ஸ்க்ரீன் வித்து. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஹைட்டு சேம் அதே தான். இந்த LM லிஸ்ட்டு லேண்ட்மார்க் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் இமேஜ் நம்ம இங்கே என்ன இமேஜ் கண்டுபிடிக்கிறோமோ ஸோ அந்த லெட் மீ சி இமேஜ் ஸோ இங்கே என்ன இமேஜ் நம்ம எடுக்கிறோமோ ஸோ அந்த இமேஜ் வந்து நம்ம இந்த மோட் செலக்டர் அப்படின்றதுக்கு பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஹேண்ட்ஸ் காட்டியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த ஹேண்ட்ஸுக்கு வந்து நம்ம லேண்ட்மார்க்ஸையும் அதுக்கப்புறம் அதுக்கான ஐடியையும் அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ஷன்ஸையும் நம்ம வந்து பண்ணுறது தான் வந்து இந்த MP ட்ரா பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்திருக்க அது இமேஜை வந்து நம்ம அவுட்புட் விண்டோவில் கொடுக்குறோம். அவுட்புட்டில் விண்டோவில் நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். அண்ட் இந்த மோட் செலக்டர் தான் ஆக்சுவலி வந்து என்ன செய்யும்னா நம்ம எந்த ஃபிங்கர்ஸ்லாம் ரேஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அவுட்புட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான். இது வந்து எல்லாமே நம்மளுடைய கர்சரை வந்து எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்காண்டி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற கோடிங் தான் இது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகும். எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணால் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ சிம்பிளாக அது எப்படி சொல்கிறதுனா லைக் கொஞ்சம் அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து பண்ணுறது தான். ஹவெவர் நம்ம அவுட்புட்டில் பண்ணும்போது நமக்கு வந்து கர்சர் மூவ்மெண்ட் வந்து அக்யூரேட்டாக கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா என்னோடய கேமராவோட FPS வந்து ரொம்ப கம்மி. ஸோ என்னோடய வெப்கேம் வந்து ரொம்ப பேசிக் லெவலான கேமரா தான். ஸோ அதனால் வந்து என்னோடய கேமராவோட அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. அவுட்புட் வந்து ரொம்ப ஆக்வர்டாக தான் இருக்கும். ஈவன் எக்ஸ்போசர் கூட ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் FPSம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணுறதும் பெரிய பேக்கேஜஸாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால FPSம் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் இது ரெண்டர் பண்ணுறதும் கொஞ்சம் டிலே ஆகுறதுனால நமக்கு அதிகமான லேட்டன்சியில் இருக்கும். ஸோ கர்சர் மூவ் ஆகுறது அதிகமான லேட்டன்சியில் மூவ் ஆகும். கொஞ்சம் அது வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகும். மித்தபடி ஒர்க்கிங் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்கும். பட் பெஸ்ட் ஒர்க்கிங் இது கிடையாது. பிகாஸ் நானே அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற ப்ராஜெக்ட் இது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால என்னால் எவ்வளோ முடியுமோ ஸோ அந்த எஃபர்ட் நான் கொடுத்துருக்கேன் அதில். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட 5 ஃபிங்கர்ஸுமே இங்கே ரேஸ் பண்ணியிருக்கும் போது கர்சர் மட்டும் மூவ் ஆகும். இப்போ உங்களை 5 ஃபிங்கர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு 5 ஃபிங்கர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் கர்சரை மூவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் கர்சர் மட்டும் மூவ் ஆகும். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய ஏதாச்சும் லெட் மீ சீ என்ன பண்ணியிருக்கேன்ட்டு ஓகே இப்போ வந்து இதில் என்னென்னா இது வந்து ஒரு இஃப் கண்டிஷனில் வந்து என்னென்னா 5 ஃபிங்கர்ஸும் ஆக்சுவலி அவைலபிளாக இருக்கும்போது நம்மளுடைய 4 ஃபிங்கர் அண்ட் இந்த தம் ஃபிங்கர் மட்டும் அதாவது பக்கத்தில் வரும்போது நமக்கு வந்து பிட்ச் எங்கேஜ் ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து பின்ச் வந்து எங்கேஜ் ஆகணும் அப்படின்றத அங்கே கொடுத்துருப்போம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மவுஸ் பைவின் ஆட்டோ மவுஸ் ப்ரெஸ் லெஃப்ட் பட்டன் அதுக்கப்புறம் கார்ட்ஸ் அந்த X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ். ஸோ லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் கையை எங்கெல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய பின்ச் வந்து எங்கேஜ் ஆகும். ஸோ இந்த லூப் போட்டு வெளியே வரணும்னா சிம்பிளி நீங்கள் வந்து உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை மட்டும் காமிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து லெஃப்ட் கிளிக் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் ஃபிங்கரை மட்டும் நீங்கள் அதாவது உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை மட்டும் நீங்கள் காமிச்சிங்கன்னா லெஃப்ட் கிளிக் மட்டும் எங்கேஜ் ஆகும். லெஃப்ட் கிளிக் மட்டும் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஃபிங்கர்ஸ் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் அதில் வந்து டிஸ்டன்ஸ் இன்கேஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஸ்க்ரோல் எங்கேஜ் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு 49 கம்மியாக இருந்துச்சுன்னா 49 கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஸ்க்ரோல் எங்கேஜ் ஆகும். இன்கேஸ் 49 அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டபுள் கிளிக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் இது எல்லாமே ஸ்மூத்தனிங் ஃபேக்டர்ஸ் தான். அது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம அவுட்புட் வந்து ஸ்மூத்தாக கொண்டு வரதுக்காண்டி நம்ம பண்ணுறது இது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து
கோடிங் ஸ்டார்ட் பண்ண பிறகு எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. லைக் இதோடய ஸ்டாப் ஆகிக்கும். நம்ம கேமரா இப்போ ஆன் ஆகிடும். எனக்கு இப்போ கேமரா ஆன் ஆகிருச்சு. ஸோ இந்த அவுட்புட் நீங்கள் இன்ஃபோ கிரியேட்டட் டென்சார்ஃப்ளோ லைட் எக்ஸன் என் பேக் டெலிகேட் ஃபார் சிபியூ இந்த அவுட்புட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் நம்மளோட கரண்ட்டாக கர்சர் எந்த இடத்துல வந்துச்சோ, கர்சர் எந்த பொசிஷனில் இருந்ததோ அந்த பொசிஷன் இது ஏன் இங்கே வந்துச்சுன்னா, இப்போ நான் லைட்டான கேமரா முன்னாடி என்னோடய கையை காமிச்சேன். ஸோ அதனால் அந்த லொக்கேஷன் வந்திருக்கு. இப்போ நான் என்னோடய 5 ஹேண்ட்ஸை நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோடய 5 ஃபிங்கர்ஸ் நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து இப்போ என்னுடைய கர்சர் வந்து இப்போ நான் மூவ் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கர்சர் வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகலை. ஸோ விட்டு தான் மூவ் ஆகுது. பிகாஸ் ஆஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி தான் என்னோடய கேமரா எஃபிஎஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் விட்டு தான் வரும். இப்போது நம்மளோட 5 ஃபிங்கர்ஸை மட்டும் ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கர்சர் மூவ் பண்ணி ட்ரை பண்ணால் நம்மளோட கர்சர் வந்து இப்போ மூவ் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பின்ச் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் லைக் அதாவது ட்ராக் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் எப்படி பண்ணணும், லெஃப்ட்லேயே டபுள் கிளிக் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் லெஃப்ட்லேயே சிங்கிள் கிளிக் எப்படி பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். இப்போது இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தரேன். இப்போ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஃபிங்கர் நீங்கள் கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக கொண்டு போன பிறகு நமக்கு ட்ராக் வந்து எங்கேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ண பிறகு அப்படியே நீங்கள் உங்களுடைய ஹேண்டை நீங்கள் இந்த கர்சரை ஹேண்டை எப்படி மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கர்சர் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் நமக்கு வந்து அந்த பின்ச் வந்து வேண்டாம் அப்படின்னா நம்ம 4 ஃபிங்கரை மட்டும் காமிச்சா போதும். பின்ச் வந்து இந்த ட்ராக் வந்து டிஸ்எங்கேஜ் ஆகிடும். ஸோ அப்போ நான் இப்போ ட்ராக் வந்து எங்கேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ராக் வந்து இப்போ எங்கேஜ் ஆகியிருக்கும். இப்போ வந்து நான் டிஸ்எங்கேஜ் பண்ணுறேன் ட்ராக் வேண்டாம் அப்படின்னா. ஸோ என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கரை மட்டும் காமிச்சிட்டோம்னா ட்ராக் வந்து டிஸ்எங்கேஜ் ஆகிடும். இப்போ நான் இதே ஸ்பாட்டில் வந்து இப்போ நான் டபுள் கிளிக் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் இதே இடத்துல கர்சரை வச்சுட்டு இந்த இடத்துல இப்போ நான் லைக் 2 சிம்பிள் காட்டுற மாதிரி 2 சிம்பிள் காமிச்சோம்னா அதாவது ஃபிங்கரை 2ன்னு காமிச்சோன்னா இடத்துல வந்து டபுள் கிளிக் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதே இடத்துல இப்போ நான் சிங்கிள் கிளிக் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ கர்சர் இங்கே கொண்டு போய்ட்டு இப்போ நாங்கள் சிங்கிள் கிளிக் பர்ஃபார்ம் ட்ரை பண்ணுறேன்னா சரி இங்கே டபுள் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இந்த இடத்துல இப்போ இந்த கர்சர் இங்கே மேலே கொண்டு போய்ட்டு நான் இந்த இடத்துல இப்போ சிங்கிள் கிளிக் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போது 4 ஃபிங்கரை மட்டும் அந்த இடத்துல 4 ஃபிங்கரை மட்டும் காமிச்சிட்டோம்னா நாங்கள் வந்து சிங்கிள் கிளிக் வந்து பர்ஃபார்ம் பண்ணோம். இதே இடத்துல இப்போ ஸ்க்ரோல் பண்ணணும்னா சேம் நீங்கள் எப்படி 2ன்னு காமிச்சிங்களோ அதே இடத்துல வந்து உங்களோட ஃபிங்கரை வந்து கொஞ்சம் க்ளோஸராக கொண்டு போய்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்ட் எப்படி மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் வந்து ஒர்க் ஆகும். இன்கேஸ் இது நீங்கள் எந்த டேரெக்ஷனில் கொண்டு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரோல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ மேலே கொண்டு போனீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் ஆகும், கீழே கொண்டு போனீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகும். ஸோ தான் நம்ம பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கோடிங்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு வேணும்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் உங்கள் பிங்கி ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்துல ரைட் கிளிக் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வைக்கலாம். இதுக்கு வந்து எப்படி பண்ணணுன்னா உங்களோட அந்த பை ஆட்டோ GUI அதோடைய ஃபங்க்ஷன்ஸை போய் பாருங்கள். அதில் வந்து ஐ கெஸ் அதில் வந்து அவங்க மற்ற இதையும் போட்டிருப்பாங்க. ரைட் கிளிக் எப்படி பண்ணணும், லெஃப்ட் கிளிக் எப்படி பண்ணணும் அதை சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இதில் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இதில் வந்து இப்போ 4th ஃபிங்கர்லேருந்து 0 இருக்கிறத பார்த்தா அங்கே 1ன்னு வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து பிங்கி ஃபிங்கரில் வந்து நம்ம ரேஸ் பண்ணியிருக்கும் போது அந்த இடத்துல மட்டும் நமக்கு ஒரு ரைட் கிளிக் பண்ணுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கான கோடிங் மேபி முடிஞ்சால் நான் வந்து GitHubல நான் வந்து மாற்றி நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து நல்ல கைடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.